யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சில உரைக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அந்த வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டங்களும் இல்லையா, அவங்க சகோதரர்களால தான் என்ன செய்யப்பட்டாங்க, கிணத்துல தூக்கி வீசப்பட்டாங்க. அவங்க சகோதரர்களால தான் ஒரு அற்ப கிரியத்துக்கு விலை பேசப்பட்டாங்க. சகோதரர்களால தான் வாணிப குழுவோடு அனுப்பப்பட்டு அவங்க ஒரு சந்தையில விலை பேசப்பட்டாங்க. அவங்களோட சகோதரர்களால தான் சந்தையில விலை பேசப்பட்டவங்க அரசவைக்குள்ள போனாங்க. அரசவைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி ஏற்படுது, சிறைச்சாலைக்கு வர்றாங்க. பல ஆண்டுகள் சிறைச்சாலை. ஒரு கனவுடைய விளக்கம் 2 பேருக்கு சொல்றாங்க, நினைவுபடுத்த சொல்றாங்க அரசர்ட்ட. அவர் மறந்துடுறாரு, ஷைத்தான் மறக்கடிச்சிடறான். இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலை. அதற்கு பிறகு அரசனுடைய கனவுக்கு விளக்கத்தை சொல்லி மக்களிடத்துல கண்ணியத்தை பெற்று மறுபடியும் அரசவைக்கு வர்றாங்க. அத்துணை ஆண்டுகள் தந்தையை அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அத்துணை ஆண்டுகள் உறவுகளை பிரிஞ்சுட்டாங்க. எல்லா கண்ணியமும் எடுக்கப்பட்டுடுச்சு. ஒரு நபிய விலை பேசினாங்க சந்தையில், ஒரு நபி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டாங்க. இவ்வளவு சோதனைகளையும் இவ்வளவு வேதனைகளையும் அனுபவிச்சவங்க இறுதி நேரம் வருது, வந்து நிக்கிறாங்க முன்னாடி, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா. தன் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் கேள்விக்குறியாக்கனவங்க முன்னாடி நிக்கிறாங்க. கல்பின் சலீம், சுத்தமான உள்ளம் உள்ளவங்க என்ன முடிவெடுத்தாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்க மேல இன்னைக்கு பழி தீர்க்கப்படாதுன்னாங்க இல்லையா. இல்லையா, அவங்க தந்தையுடைய உள்ளத்தை பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தை. அத்துணை செஞ்சதும் அவங்க பிள்ளைகள் தான் அவங்களுக்கு தெரியும், சகோதரர்கள் தான் தெரியும், அந்த யூசுஃபுடைய சகோதரர்கள் தான் சொல்லி அவங்க தந்தை இடத்துல வந்து கடைசி நேரத்துல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொன்னாங்க, என் பிள்ளைகளே உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை கேட்பேன். கல்பின் சலீம், சுத்தமான உள்ளம். அது வெறுப்பை சுமக்காது, அது குரோதங்களை சுமக்காது, அது விரக்தியை சுமக்காது, அது எதிர்ப்பை சுமக்காது, கோபங்களை சுமக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம், மக்காவுடைய வெற்றி, அவ்வளவு அவங்களுடைய வாழ்நாளுடைய எல்லா சோதனைகளுக்கும், கண்ணிய இழப்புக்கும், செல்வ இழப்புக்கும், உறவுகளுடைய பிரிவுக்கும் காரணம் யார்? மக்காவாசிகள். உள்ள நுழையும் போது சொன்னாங்க, இனிமேல் மக்காவுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படாது, குறைஷிகளுடைய தலை வெட்டி வீசப்படும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி அல்ல, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்தும் துலகா, இந்த தினம் யார் மேலேயும் பழி தீர்க்கப்படாது, நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுபவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.